எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஜூன் 4th 2025 இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் நியூஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு முக்கியமான நியூஸ் வந்து டாடா மோட்டர்ஸ்லேருந்து அவங்களோட டாடா ஹேரியர் ஈவி வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 21,49,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த காரோட புக்கிங்ஸ் வந்து ஜூலை 2ஆம் தேதி பிகின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டெலிவரி எப்போங்கிற ஷெடியூல் வந்து அவங்க இன்னும் தரல. டாடா மோட்டர்ஸ் கிட்ட இருக்கிறதுலயே பிக்கெஸ்ட் எலக்ட்ரிக் எஸ்யூவி இப்போ லான்ச் பண்ணியிருக்க அந்த ஹேரியர் தான். இது வந்து இவங்க இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண கர்வ் ஈவியோட கொஞ்சம் பெருசு. பூஸ்ட் மோட் எனேபிள் பண்ணால் 0லேருந்து 100 கிலோமீட்டர் வந்து 6.3 செகண்ட்ஸில் வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிங்கிள் டைம் சார்ஜ் போட்டால் 622 கிலோமீட்டர்லேருந்து 627 கிலோமீட்டர் வரைக்கும் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் பொறுத்து சொல்லும்போது 7.2 கிலோவாட்ஸ் ஏசி சார்ஜராக இருந்தால் 10 to 100% ரீச் ஆகிறதுக்கு 10 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதுவே 120 கிலோவாட்ஸ் டிசி ஃபாஸ்ட் சார்ஜராக இருந்தால் 20லேருந்து 80% வந்து 25 நிமிஷத்தில் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லான்ச் மூலமாக அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க கிட்ட இருந்த அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேசஞ்சர் வெஹிக்கிளில் 50% அவங்க தான் ஷேர் வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக குறைஞ்சிட்டே இருந்தது. லாஸ்ட் வீக் நம்ம அந்த சேல்ஸ் டேட்டாவில் கூட பார்த்தோம். டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருந்தது. புது லான்ச் எதுவுமே இல்லாதனால மகேந்திரா வந்து அந்த தார் லான்ச்னால அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக திரும்ப அந்த 50% வந்து கைப்பற்றதுக்காக இந்த லான்ச் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி 50யோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 24.4 டைம்ஸாக இருக்குது பேஸ்ட் ஆன் திஸ் இயர் ஏர்னிங்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ப்ரீவியஸாக நிஃப்டி எப்பவுமே பார்த்தீங்கன்னா 20 பிஇக்குள்ளே தான் இருக்கும். பட் ஆனால் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் 25 ஏர்னிங்ஸ் வந்து பிஇ வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி 26-27ல் ஏர்னிங்ஸ் க்ரோத் ஆஃப் 12% 50% கணக்கு வச்சாலுமே வேல்யூவேஷன் வந்து 26ல் வந்து 21.9 பிஇயாகவும் 27ல் வந்து 19 பிஇவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு நிஃப்டி வந்து இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்கலாம். இந்த ரொம்ப பெருசா பாசிட்டிவ் சைடும் போகாம நெகட்டிவ் சைடும் போகாம இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்கலாம். இது வந்து டைம் கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நிஃப்டி எங்கேயுமே போகாது குறிப்பிட்ட பர்டிகுலர் டைம்ல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பரில் வந்து 26,000 பாயிண்ட்ஸ் அதுதான் ஹை. 26,000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போய் அட்டை ஆச்சு. இப்போ வந்து அது 24,600 பாயிண்ட் இருக்கு. 1,400 பாயிண்ட் அவே ஃப்ரம் லைஃப் டைம் ஹை. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரொமோட்டர் சேல்ஸ் 2 முக்கியமான கம்பெனி நடந்திருக்கு. ரீட்டைலர்ஸ் நிறைய பேர் வச்சிருக்கிற ஷேர்ஸ்ல இதுவும் இந்த ரெண்டுமே ஒன்று. எஸ் பேங்க்ல வந்து யூஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரமான கேர்லே குரூப் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டேக்ல வந்து 2.6% ஸ்டேக்கை வந்து 1,775 கோடிக்கு வித்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட 6.84% இருந்து இப்போ 4.22% தான் இருக்கு. அதே மாதிரி ஓலோ எலக்ட்ரிக்ல வந்து ஹூண்டாய்க்கும் கியாவுக்கும் வந்து சம் ஹோல்டிங்ஸ் இருந்தது. அதுல 136 மில்லியன் ஷேர்ஸை வந்து நேற்று வந்து வித்திருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா இந்த 2 கம்பெனிலுமே ப்ரமோட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு பிக் இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டர்ஸ் வந்து ஷேர் விற்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஷேர்ஸ்க்கு நல்லதில்லை. ஸோ இந்த ஷேர்ஸ் பக்கம் நம்ம போகாமல் இருக்கிறதே நமக்கு ரொம்ப பாசிட்டிவ். அதே மாதிரி ஓலா எலக்ட்ரிக்கோட ரீசெண்டாக ரிசல்ட்ஸும் பார்த்தோம். அது வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோல போயிட்டு இருக்கு. ஸோ கம்பெனி கிட்டத்தட்ட என்ன ஆகும் அப்படிங்கிறதே தெரியல. ஆல்ரெடி அந்த 2 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ல பஜாஜும் டிவிஎஸும் வேகமாக வந்து அவங்களோட ஷேரை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓவராலா நிஃப்டிலேயே கடந்த மே மாசம் மட்டும் பல்க் டீலா இல்ல பிளாக் டீலா 91,645 கோடி வந்து நடந்திருக்கு. ப்ரமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக்கை வித்துட்டு எக்ஸிட் ஆயிருக்காங்க. ஸோ இது என்ன காட்டுதுன்னா வேல்யூவேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நிஃப்டியில. அதனால ஃபியூச்சர் க்ரோத் வந்து இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணாது. அப்படிங்கிறதுனால ப்ரமோட்டர்ஸ் வந்து ஸ்டாக்கை வித்துட்டு வெளியே போறாங்க. ரீட்டைலர்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அந்த ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ரொட்டேஷன் எப்படி நடக்கும்னா திரும்ப என்னைக்கு ரிசல்ட்ஸ்லாம் நல்லா வரல இல்லை ஷேர் எல்லாமே கீழே வருதோ அன்னைக்கு ப்ரமோட்டர்ஸ் திரும்ப வந்து இந்த ஷேர்ஸ்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் 1 இயராகவே எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் கோல்டை வந்து பை பண்ணி வச்சிருந்தாங்க டாலருக்கு அகேன்ஸ்டா அவங்களுக்கு ஒரு ஹெட்ஜா. பட் ஆனால் இந்த ஏப்ரல்ல வந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆவரேஜா போன வருஷம் ஃபுல்லா 28 டன் கோல்டு வந்து வாங்கின பேங்க்ஸ் வந்து இந்த ஏப்ரல்ல வந்து 12 டன் தான் வாங்கியிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரி வந்து நிறைய வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் போலண்ட்,
அப்புறம் சைனா, டர்க்கி இவங்க எல்லாருமே கோல்டு வந்து ஏப்ரல்ல நிறைய வாங்கியிருக்காங்க. லைஃப் சயின்சஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்க பயாலஜிக்ஸ்ல கான்ட்ராக்ட் டெவலப்பர் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்ல அவங்க என்டர் பண்ண போறாங்க. அதுக்காக யூஎஸ் பேஸ்டு 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை $125 மில்லியன் வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா அவங்க அந்த செக்மெண்ட்குள்ள என்டர் ஆக போறாங்க. நெஸ்லே வந்து அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அக்ராஸ் டிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2015 அவங்களோட சேல்ஸ்ல 1.8% இருந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 2025 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவங்க ஒடிசால அவங்களோட 10வது ஃபேக்டரியை செட்டப் பண்ற ப்ராசஸ்ல இருக்காங்க. இந்தியா வந்து யூஎஸ் கூட இந்த ட்ரேடு டாக் வந்து போயிட்டே இருக்கு. எப்போ வந்து ட்ரேட் வந்து டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. ப்ரீவியஸாவே நம்ம பார்த்தோம், ஸ்டீல் அண்ட் அலுமினியம் மேல 25% யூஎஸ் போட்டிருந்தப்ப அவங்க WTOக்கு போயிருந்தாங்க இந்தியா. அதே மாதிரி அவங்க வந்து அதை 50% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம். அதே மாதிரி இப்ப அந்த ஆட்டோமொபைல் செக்டார் மேல யூஎஸ் போட்டிருக்க 25% டேரிஃப் சார்ந்து WTOக்கு கன்சல்டேஷனுக்கு இந்தியா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செபி வந்து 6 கம்பெனிஸோட ஐபிஓவை கிளியர் பண்ணியிருக்காங்க, 21,600 கோடி. இதுல பெரிய ஐபிஓன்னு பாத்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபினான்சியல் சர்வீசஸ், ஹெச்டிஎஃப்சியோட ஒரு சப்சிடரி. அவங்க வந்து 12,500 கோடிக்கு இஷ்யூ போட போறாங்க. டெஸ்லா வந்து இந்தியால அவங்க அந்த ஷோரூம் ஆரம்பிக்கிற வேலையை வந்து ரொம்ப வேகமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேர் ஹவுஸ் வந்து வாங்கியிருக்காங்க குர்லாங்கிற இடத்துல. அது வந்து 24,565 ஸ்கொயர் ஃபீட், 5 வருஷம் லீஸ்க்கு வந்து அந்த இடத்த வாங்கி. OECD ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அந்த செக்டர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ் growth வந்து இந்த வருஷம் 1.6% குறையும் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 இது 1.5% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது லாஸ்ட் இயர் 2024 2.8% இருந்தது. இதுக்கு அவங்க முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப்போட பாலிசிஸ் வந்து யூஎஸோட ஆவரேஜ் டேரிஃப் ரேட்டை வந்து 2.5% இருந்து 15.4% இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. இது வந்து 1938க்கு அப்புறம் இப்பதான் ரொம்ப ஹையஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ்லயே growth வந்து கம்மியாகிறதுனால உலக அளவில் எக்கனாமிக் growth வந்து இந்த வருஷம் 2.9% குறையும். 2026லயும் அதே ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர் 2024 3.3% இருந்தது, 2023 3.4% இருந்தது. அதோட கம்பேர் பண்ணும்போது உலக அளவுலயே எக்கனாமிக் growth வந்து ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரீசெண்டா பார்த்தோம், ஐடிசில வந்து பேட் வந்து அவங்களோட ஸ்டேக்ல கொஞ்சம் வித்திருந்தாங்க. அதை பத்தி அந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மீதி இருக்கிற ஐடிசில இருக்கிற அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்டா மட்டும் பார்க்கல, நாங்க அதை ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் பார்க்குறோம். ஏன்னா ஐடிசிங்கிறது ஒரு நல்ல இந்தியன் மார்க்கெட்ல எல்லா செக்டர்லயும் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி. அதனால நாங்க அது ஜஸ்ட் ஒரு பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னையோட மார்க்கெட் எண்ட் என்னன்னு பார்க்கலாம். சென்செக்ஸ் வந்து 260.74 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு, 80,998 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. நிஃப்டி வந்து 77 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 24,620 பாயிண்ட்ல இருக்கு. கோல்டு 22 கேரட் கோல்டு வந்து கிராமுக்கு 10 ரூபாய் ஏறி இருக்கு, 9,090 இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ற எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தான். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.